அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நற்செய்தி மலர்கள் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அன்புள்ளங்களே, கடந்த 2 வாரமாக அருள் சகோதரி ஃபாத்திமா ஜான் அவங்களோட நிறைய காரியங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய அழைப்பே ஒரு அழகான ஒரு அழைப்பு. 3 வயசுலேயே கடவுள் அவங்க போர்டிங்கில் சேர்த்தி கடவுள் அவங்கள உருவாக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ சிஸ்டராக தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தார். அதே போல் அதுவும் ஒரு மிஷினரியாக வாழணும் அப்படின்ட்டு சிஸ்டர் ஆன பிறகு அவங்க மிஷினரியாக போகணும் ஒரு ஆசை இருந்துச்சு. பட் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் கடவுள் அவங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றி அவங்கள ஒரு மிஷினரியாக அனுப்பிச்சிருக்கிறாங்க. வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் லைபீரியாங்கிற அந்த நாட்டுக்கு அவங்கள அனுப்பிச்சு அங்கே மிஷினரியாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. கடந்த 2 வாரமாக நிறைய காரியங்களை பற்றி சொன்னீங்க சிஸ்டர். தொடர்ந்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சிஸ்டர், அங்கே இப்போ ஸ்கூலில் வேலை செஞ்சீங்க, 2 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனாக ஆனீங்கன்னு சொன்னீங்க. அங்கே இருக்க மக்களுடைய கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு? மக்களுடைய கலாச்சாரம்னு சொல்லும்போது ரொம்ப வெல்கமிங் ஆட்டிடியூட் நிறைய இருக்கும். அவங்கக்கிட்ட யார் பார்த்தாலும் ஒரு ஹலோ சொல்லுவாங்க, ஹாய் சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சராக ஃபீல் பண்ணலை நான். ஸ்டார்டிங்லேருந்தே அது இருந்தது. அதனால் போக போக ஐ ஃபெல்ட் வித் ஒன் அமாங் தம். அவங்களோடையே கலந்துட்டேன். அது ஸ்பெஷலி சில்ட்ரன்னு சொல்லும்போது ஸ்கூலில் ஹாய் சிஸ்டர் ஃபாத்திமா, ஹலோ சிஸ்டர் ஃபாத்திமா, ஹவ் ஆர் யூன்னு சொல்லும்போதெல்லாம் அது ஒரு ஒன்னஸ் அப்படி இருந்துகிட்டே இருந்துச்சு ஸ்கூலில். நான் இந்தியாவிலேருந்து போனாலும் பிள்ளைங்கள்லாம் இந்தியன் மிஸ்ஸின்னு சொல்லி தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இல்லாட்டி சிஸ்டர் ஃபாத்திமா ஜான்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே ஹாய் சிஸ்டர் ஃபாத்திமான்னு சொல்லும்போதே நம்ம அவங்ககிட்ட பேசணும் அடுத்த வார்த்தைங்கிறது ஒரு நல்ல ஒரு அட் ஈஸ் அங்கே வந்துச்சு எனக்கு. மோர் ஆஃப் வெல்கமிங் இருக்கும். போனோடனே என்னை வெல்கம் பண்ணதே வித் வாட்டர் அண்ட் கோலா நட்டு. அங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி அது. ஓகே. தண்ணி கொடுத்து முதல்ல சிப் பண்ண சொல்லுவாங்க. அது குடித்த பிறகு அந்த கோலா நட்டு ஒரு பைட் எடுக்கணும். அதை கோலா பைட் பண்ணும்போது என்ன ஆகுனா முதல்ல கசக்கும், போக போக கொஞ்சம் புளிக்கும், அதுக்கப்புறம் இனிக்கும். அது எதுக்கு கனெக்ட் பண்ணுவாங்கன்னா லைஃப் இஸ் சச், வாழ்க்கை இது மாதிரி தான் இருக்க போகுது. வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு கசப்பாக இருந்தாலும் புளிப்பாக நிறைய சேலஞ்சஸ் மீட் பண்ணாலும் பின்னாடி இனிப்பாக இருக்க போகுதுங்கிற ஒரு வாழ்க்கை முறையை ஒப்பிடுவாங்க. அதனால தான் அந்த கோலா நட்டுங்கிறத கொடுப்பாங்க. புதுசாக இருக்குது சிஸ்டர். நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. அவங்க வெல்கம் பண்ணுறது இந்த கோலா நட்டு, அதுலேயும் ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்கும்போதே இதை சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. இது ஸ்பெஷல் ஆஃப் லைபீரியா. இந்த கோலா நட்டு சாப்பிடும்போது முதல்ல இப்படி ஃபீல் பண்ணுவேன், செகண்ட் இப்படி இருக்கும், தேர்ட் இப்படி இருக்கும். அந்த இனிப்பு வென் யூ ஃபீல் த இனிப்பு நீ கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோ, அந்த இனிப்போட நீ இந்த லைபீரியா வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கணுங்கிற ஒரு மெசேஜை கொடுத்துட்டு தான் அந்த தண்ணியை கொடுப்பாங்க. ரியலி சூப்பர். ரொம்ப நல்லா. ஒரு 3வது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லாப்பா மாதிரி, நம்ம இங்கே மென்னெல்லாம் வேர் பண்ணுவாங்களே லுங்கி மாதிரி, அது லாப்பான்னு சொல்லுவாங்க. அந்த லாப்பாவும் எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக கொடுப்பாங்க. அது எங்கே போனாலும் நம்ம அந்த நான் லைபீரியா மக்களோட ஒன்றிணைத்து இருக்குங்கிற ஒரு ஆட்டிடியூட அவங்க ட்ரெஸ் அது எப்போவுமே சும்மா இங்கே இடுப்பு கீழே இப்படி சுற்றிட்டு போட்டுக்கிறது.
எங்கள் ட்ராவலிங் போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, நீ எங்கே போனாலும் நீ அதை எடுத்துகிட்டு போகலாம். அதையும் ஒரு கிஃப்டாக கொடுப்பாங்க. இந்த தண்ணி, அந்த கோலா நட்டு, அந்த லாப்பா, 3ஐயும் கொடுத்து தான் என்னை வெல்கம் பண்ணாங்க. அப்போ லைஃப் வந்து இதை சம்மந்தமாக தான் லைஃபே அமைஞ்சிச்சு எனக்கு. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் அங்கே நிறைய ட்ரைபல்ஸ் ஃபெஸ்டிவல் எல்லாம் நடக்கும். ஸ்கூல்லன்னு சொல்லும்போது சின்ஸ் இட்ஸ் ஆர்ட் ஆஃப் சிட்டி, ரியல் ட்ரைபல்ஸை வந்து இங்கே கொண்டு வர முடியாது. அதனால் ஒரு நாள் ஆஃப்ரிக்கன் டேன்னு செலிப்ரேட் பண்ணுவோம் ஸ்கூலில். ஆஃப்ரிக்கன் டே. அப்போது ஒவ்வொரு ட்ரைபல்ஸ் பிள்ளைங்களும் என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அவங்களுடைய கல்ச்சரை வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க ஆஃப்ரிக்கன் டேயில். அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க ஆஃப்ரிக்கன் ட்ரெஸ்ஸில் இருக்கலாம். குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது நல்ல ட்ராயிங்கெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. அவங்களுடைய ட்ரைபலுடைய சின்னத்தை வரைஞ்சிட்டு வருவாங்க. நிறைய வித்தியாசமாக வருவாங்க குழந்தைங்க. ஹேர் ஸ்டைலெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பார்க்க ரொம்ப அருமை. எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே வியந்து போனேன், இந்த மாதிரி ட்ரைபல்ஸ் எல்லாம் இருக்காங்களா இங்கே அப்படின்னு. ஆனால் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் யாரையும் பார்க்க முடியாது. ஆனால் அந்த டேயில் வந்து அவங்க அந்த ட்ரைபல்ஸ்க்குரிய பேரண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் போட்டு, அந்த மேக்கப் எல்லாம் போட்டு, ட்ராயிங் எல்லாம் பண்ணி, சிலது அந்த காயிலே செய்வாங்க, பூலே செய்வாங்க. அப்புறம் நிறைய கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் அமைச்சு வருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய ட்ரெடிஷன் வந்து ரிச்சாக இருக்குது. அதை வந்து இன்னும் மக்கள் வந்து நடைமுறைக்கு கொண்டு வராத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இருக்குது. ஆனால் சிட்டியில் இருக்கிற மக்கள் எல்லாம் அதை வந்து ரொம்ப ரிச்சாக நினைக்கிறது கிடையாது. எல்லாம் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் ஆனதுனால ட்ரைபல்ஸ் வாழ்க்கை முறைகள் எல்லாம் கொஞ்சம் மறந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அவங்களுக்கு எப்படின்னு தெரில. ஏன்னா ஒன்ஸ் அ இயர் தான் இப்படி நடக்கிறதுனால நான் ஒன்ஸ் அ இயர் தான் அதை பார்க்க முடியுது என்னால். ஆனால் இன்டீரியர் போனால் இதெல்லாம் பார்க்கலாம். அவங்க கலாச்சாரங்கள் அப்படியே இருக்கும். ஆனால் எனக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல இன்டீரியருக்கு. ஏதோ ஹாலிடேஸுக்கு மட்டும் ஒரு கம்யூனிட்டிக்கு போனால் அது இன்டீரியர் வில்லேஜ் தான். அங்கே ஒரு சண்டே மாஸில் மட்டும்தான் என்ன அந்த கல்ச்சரை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. மாஸ் எல்லாம் ஃபாதர் 3 hours நடக்கும். சண்டே மாஸ் 3 மணி நேரம் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். இங்கெல்லாம் 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஃபாதர் செர்மன் கொடுக்க ஆரம்பித்தாலே டைம் எவ்வளோன்னு பார்ப்போம். ஆனால் அங்கே அதெல்லாம் இல்லை. மக்கள் எல்லாம் ஒன்றித்து இருப்பாங்க. சிங்கிங்லேயும் சரி, மாஸ்லேயும் சரி, அப்படியே ஒன்றி போய் இருப்பாங்க. சம்டைம்ஸ் எனக்கு வந்து ஒரு ஹெவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடும்போது எனக்கும் ஆடணும் போல இருக்கும். எனக்கு தெரியாது. அது இடுப்பாட்டிக்கிட்டு அப்படி ஆடுவாங்கள்ல. ஃபாதர் ஸ்டார்டிங்லலாம் வரல எனக்கு. அதுக்கப்புறம் போக போக அவங்களோட இருக்கும்போது அந்த ஆக்ஷன் எல்லாம் எனக்கு வந்துருச்சு. நீங்களும் டான்ஸ் ஆடி அந்த மாஸ்ல எல்லாம் கலந்துக்கிறீங்க. ஸ்பெஷலி க்ளோரியா எல்லாம் பாடும்போதெல்லாம் எல்லா மக்கள் சின்ன குழந்தைங்கலேருந்து உன்னதங்களிலே பாடும்போது எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு தான் பாடுவாங்க. அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருக்கும். மாசு 3 hours எடுக்கும். அப்புறம் அங்கே நிறைய கலெக்ஷன் எல்லாம் நடக்கும். அவங்கக்கிட்ட இல்லைனாலும் ஒரு $5 லைபீரியன் ஆச்சு அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. அது கொடுக்குறதுல கொஞ்சம் சம்திங் ரிச்னஸ் இருக்கும். என்ன தெரியுங்களா, சின்ன குழந்தையிலேருந்து வயசான தாத்தா பாட்டிங்க வரைக்கும் எல்லாம் நடந்து போய் டான்ஸ் ஆடிட்டு முன்னாடி போய் ஆஃபர் பண்ணிட்டு வருவாங்க. அதுவே ஒரு 15 to 20 minutes நடக்கக்கூடிய ப்ரொசீஜர். அது காணிக்கை கொடுக்குறது எல்லாரும் பங்கெடுப்பாங்க. ஆனால் ஆஃபர்ட்ரி எல்லாம் நிறைய கொண்டு வந்து கொடுப்பாங்க. மக்கள் ஜென்ரஸாக இருப்பாங்க. அது சர்ச்சுக்கு என்னென்ன நெசசரியோ, லைக் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, மாபு, சோப்பு, பவுடர், இந்த எதெல்லாம் பேசிக் நீடாக இருக்கோ அதை தான் ஆஃபர் பண்ணுவாங்க. ரைஸு, ஆயில் எவ்ரி வீக் அபண்டன்ஸை கொண்டு வந்து கொடுப்பாங்க மக்கள். ஏன்னா நான் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இருக்கிறதுனால எல்லாம் பிஸ்னஸ் பீப்புள், தேர் அஃபோர்ட் டு கிவ். அதனால் எல்லாம் ஜென்ரஸாக கொடுப்பாங்க. ஆனால் வில்லேஜில் வந்து இதெல்லாம் கம்மியாக இருந்தாலும் மக்கள் தாராளமாக கொடுப்பாங்க. அங்கே வந்து அவங்களோட விசுவாசம் இப்போ மாசில் மட்டும்தானுங்களா, இல்லை இப்படி மற்ற காரியங்களா, திருவருட்சாதனங்கள், ஞானஸ்தானம் அதெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அவங்க? திருவருட்சாதனங்கள் மோரால் இருக்குது ஃபாதர். ஞானஸ்தானம் எப்போவுமே அந்த ஈஸ்டர் விஜில் மாதம் அன்னைக்கு சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுடைய ஞானஸ்தானம் இருக்கும் சில பேர்த்துக்கு. ஏன்னா சில ஃபேமிலியெல்லாம் ரெக்டிஃபிகேஷன் நடந்திருக்காது. இப்போ அவங்களுடைய கல்ச்சர் இன்னொரு கல்ச்சர் எப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பிட்டாங்கன்னா தே லிவ் டுகெதர்.
தே கிவ் பர்த் டு அ சைல்டு. குழந்தை பிறந்த பிறகு அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. சப்போஸ் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா பிரிஞ்சிருவாங்க. இப்போ ஒரு குழந்தை தான் இருக்குன்னா அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், இந்த குழந்தைய யார் எடுத்துக்குவா அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்குள்ளே டிசைட் பண்ணி அந்த குழந்தைய எடுத்துகிட்டு 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. இந்த பொண்ணு வந்து இன்னொரு பார்ட்னரை சர்ச் பண்ணிக்கலாம், பையன் வந்து இன்னொரு பார்ட்னரை சர்ச் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் தேர் மொராலிட்டி. அது வந்து நம்ம தப்புன்னு நினைக்கக்கூடாது. அப்படித்தான் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர கலாச்சாரம் வந்து இருக்குது. அப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆன பிறகு தான் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு கல்யாணங்கிறதே ஒரு நடக்கும். அது சில பேர் வந்து சர்ச்சில் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, சில பேர் அப்படியே கூட இருந்திருக்காங்க. வயசான காலத்தில் நான் ஒரு வெட்டிங்கை நான் விட்னஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 60-70 வயசில் வந்து கல்யாணம்னு ஒரு சர்ச்சில் நடந்திருக்கு. 60-70 வயசில். ஆனால் அது வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒன்றா தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் கல்யாணங்கிறது சர்ச்சில் நடக்கிறது 60-70 வயசில் நடந்திருக்கு. அதையும் நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா மக்கள் இவ்வளோ வருஷம் வாழ்ந்து இத்தனை குழந்தைங்களை பெற்றெடுத்து கூட இப்போ தான் அவங்களுக்கு ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும் இருக்குது அப்படிங்கிறது. ஒரு வித்தியாசமான ஒரு கல்ச்சராக தான் இருக்குது. அப்போ வந்து ஞானஸ்தானமும் இருக்குது ஃபாதர். அப்புறம் கன்ஃபெஷனுங்கிறது ஃபாதர்ஸ் எப்பவுமே அவைலபிளாக இருப்பாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஞானஸ்நானம் முடிஞ்சக்கப்புறம் வந்து திருமணமே ரெக்டிஃபிகேஷன்லாம் பிறகுதான் நடக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க பாவசங்கத்தெல்லாம் செய்யணும்னு வருவாங்க. அப்போ பாவசங்கத்துக்கும் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்க. சில சமயத்தில் வருவாங்க. எல்லாம் ரெகுலர் பேசிஸ்க்கெலாம் நடக்குது. எல்லாருமே கன்ஃபெஷனுக்கு ஆர்வமாக போகிறாங்கன்னெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு எப்போ நீடு இருக்கோ, நான் கன்ஃபெஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீடு தேவைப்படும் போது தான் அவங்க தேடி போவாங்களே ஒழிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் மேக் யூஸ் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி, நியூ இயர்க்கு முன்னாடி, ஈஸ்டருக்கு முன்னாடி, அவங்க சர்ச் ஃபீஸ்ட் வரக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி அக்கேஷன்ஸை பயன்படுத்தி பண்ணிக்குவாங்க. ஆனால் யூத் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போகவே மாட்டாங்க. போகிறது குழந்தைங்களும் ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் வாங்கினா அந்த பிகினிங் ஸ்டேஜில் போவாங்க. யூத் எல்லாம் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் எடுத்து போக மாட்டாங்க, பெரியவங்க போவாங்க. ஆனால் யூத் எல்லாம் வந்து கோயிலுக்கெல்லாம் வருவாங்க. கோயிலுக்கெல்லாம் வருவாங்க, எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ் ஆவாங்க. நிறைய யூத் இருக்காங்க லைபீரியாவில். நிறைய பிக் கேங்கே இருக்குது. லைபீரியா இஸ் ஃபுல் ஆஃப் யூத்துன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி பரவாயில்ல. அவங்களோட கல்ச்சர் விசுவாசம் அப்படி ஒரு இருக்குது. விசுவாசங்கிறது ரொம்ப ஷாலோ தான். நான் ஒரு முறை பயந்தே போயிட்டேன். ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் டைமில் மக்கள் விசுவாசமாக இருக்காங்கன்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்கூலில் ப்ரேயர் நடக்கும்போதெல்லாம் குழந்தைங்களும் பக்தியாக இருப்பாங்க. அவ்வளோ பக்தியாக இருக்க மாட்டாங்க, ஆனால் இருப்பாங்க. நம்மளை மாதிரி இந்தியன்ஸ் மாதிரி கையெல்லாம் கூப்பிச்செல்லாம் நிற்க மாட்டாங்க. இப்படி தான் கையை பின்னாடி இப்படி கட்டிட்டு தான் நிற்பாங்க பிள்ளைங்க. சின்ன குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி. சர்ச்சில் அப்படி தான் நிற்பாங்க. ரொம்ப மரியாதையாக வேணும்னா 2 கை இப்படி வச்சுக்குவாங்க. இதுதான் அவங்களுடைய சிம்பாலிக். ரொம்ப ரெஸ்பெக்ட் காட்டுற மாதிரி. நான் அப்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நடந்துகிட்ருக்க சமயத்தில் ஒரு கிறிஸ்மஸ் டைமில் விஜில் மாஸில் யாருமே இல்லை. மக்கள் சர்ச்சில், கத்தீட்ரல் சர்ச்சில் மக்களே இல்லை. நான் வருவாங்கன்னு வெயிட் பண்ணுறோம், யாருமே காணோம். அப்போ நான் கேட்டேன் பக்கத்தில் இருக்க சிஸ்டர்கிட்ட, மக்களுக்கெல்லாம் என்ன? அவங்க வரமாட்டாங்க, காலையில் புசிக்கு தான் வருவாங்க. ஏன்னு கேட்கும்போது எல்லாம் பார்ட்டிக்கு போயிருக்காங்க. ஏன்னா 1ஆம் தேதியிலேருந்து எல்லா கிறிஸ்மஸ் ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடந்துட்டு, நான் நினச்சேன் ஜேன்னு இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு கத்தீட்ரலுக்கு போனால் இட் வாஸ் அ டோட்டல் ஃப்ளாப் ஃபார் மீ. அப்போ அதுலேருந்தே நான் அவங்க மக்களுடைய நம்பிக்கை என்ன, விஜில் மாஸ் தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கே வராமல் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மெலிந்து போயிட்டேன். நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆச்சு. ஆனால் அடுத்த நாள் காலையில் சர்ச் வாஸ் பேக்ட். அப்போ செகண்ட் இயர்லேருந்து நானே மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், விஜில் மாஸ்க்கு இவங்க வர மாட்டாங்க. ஆனால் இதே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நியூ இயர் விஜில் மாஸ்க்கு 11 to 12 அடரேஷன் நடக்கும். இங்கே நடக்கிற மாதிரி அங்கேயும் நடக்கும். அடரேஷனுக்கு எல்லாருமே இருப்பாங்க. ஹோல் லைபீரியா ஃபீல் தட் இஸ் அ ஸ்பெஷல் மூமெண்ட். அந்த புது வருடத்தில் வந்து எல்லோரும் சர்ச்சில் இருக்கணுங்கிற ஒரு இது மூமெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த விஜில் மாஸ் எல்லாம் போகும், 4 மணி வரைக்கும் போகும். நல்ல ஒரு லைவ்லியாக இருக்கும். அந்த கலாச்சாரம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சந்தோஷமும் பட்டிருக்கேன் சில நேரத்தில். இப்படியெல்லாம் இருக்குது நம்ம ஊரில், இந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஆனால் இங்கே இதோடைய கலாச்சாரத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காருங்கிற ஒரு ஹாப்பினஸ் எப்பவுமே இருந்துகிட்ருக்கோம் எங்கிட்ட. பரவாயில்ல. விசுவாசங்கிறது கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அதிகமாக இருக்குது.
அவங்களோட விசுவாசம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர், மற்ற கல்ச்சரில் வித்தியாசமாக பார்த்த கல்ச்சர் எதாவது இருக்குங்களா உங்களுக்கு? நீங்கள் அழகாக சொன்னீங்க, வெல்கம் பண்ணும்போது தண்ணி கொடுப்பாங்க, அப்புறம் அந்த கோலோனெட் இல்லைங்களா, அது கொடுப்பாங்க, அதே போல் அதுக்கப்புறம் வந்து அந்த லாபம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே போல் வேறு ஏதாவது கல்ச்சர்? இன்னொரு கல்ச்சர் நான் என்ன பார்த்தேன்னா, சாவு விஷயத்தில் மேரேஜ் வந்து சர்ச்சில் மட்டும் நடக்கிறதோட சரி, மற்றபடி ரிசப்ஷனுக்கெல்லாம் போனது கிடையாது. ஆனால் சாவு வந்து நிறைய சாவு நடக்கும்போது அதை விட்னஸ் பண்ணியிருக்கேன். 2-3 ஃபாதர்ஸும் சரி, சிஸ்டர்ஸும் சரி, இல்லை லே பீப்புளும் சரி. ஏதோ ஒரு சாவு நடந்துச்சிங்கன்னா உடனே பரி பண்ண மாட்டாங்க, புதைக்க மாட்டாங்க. இறப்பு நடந்துச்சுன்னா உடனே புதைக்க மாட்டாங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கூட எடுத்திருக்கு. அப்பா, 3 மாதம் வரைக்கும் மார்ச்சரியில் வச்சுருவாங்க. அதுக்குன்னே ஃபியூனரல் பார்லர்னு ஒன்று தனியாக இடங்கள் இருக்குது, அங்கே மார்ச்சரியில் கொண்டு போய் வச்சுருவாங்க. ஆனால் அந்த பீரியட் அந்த 3 மாத சமயத்துலேயோ இல்லை 2 மாத சமயத்துலேயோ இல்லை 1 மாத சமயம் 15 நாள் கூட இருக்கலாம். ஆனால் யாருமே இறந்த அடுத்த நாளே எல்லாம் புதைக்க மாட்டாங்க. ஏதோ ரொம்ப சிக்காகி இறந்துட்டாங்கன்னா சாயங்காலத்துக்குள்ளே புதைச்சிருவாங்க நம்மள மாதிரி. மற்றபடி இப்போ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாராக இருந்தால் வச்சிருவாங்க. இந்த மாதிரி இடைவெளி விட்டு தான் புதைப்பாங்க. அந்த இடைவெளி நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்திங் கிரேட் இட் வாஸ். ஃபேமிலியாக போவாங்க. போய் அந்த ஃபியூனரல் பார்லரில் போய் ரோசரி ஸ்ப்ரே பண்ணுவாங்க, நிறைய ப்ரேயர்ஸ் சொல்லுவாங்க, டெத்துக்குரிய ப்ரேயர்ஸ் நிறைய சொல்லுவாங்க. அது எதுக்கு அடையாளமானா, சப்போஸ் அவங்க ஏதாச்சும் பாவம் செஞ்சுருந்தாங்கன்னா அது மன்னிக்கப்படணும். நானே ஏதாச்சும் அவங்களுக்கு எதிராக செஞ்சுருக்கேன்னா அதுக்கு போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அதை அந்த இடத்துல போய் அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. ப்ரேயர் மூலமாக அவங்களுடைய இதெல்லாம் மனத்தாங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுங்கிற ஒரு நம்பிக்கை அவங்கக்கிட்ட இருக்குது. அது ரொம்ப ரிச்னஸாக நான் ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, இந்த டைமில் கூட அவங்க அந்த பர்சன் ரொம்ப முக்கியமாக ஃபீல் பண்ணுறாங்களேன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அந்த மனுஷர் உயிரோடு இருக்கும்போது எட்டி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இறந்த பிறகு இருக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள், ரொம்ப கிராண்டாக செய்வாங்க, நிறைய செலவழிப்பாங்க. ஆனால் ரொம்ப ரிச் ஈவெண்ட்டாக அதை நடத்தி ஃபியூனரல் பண்ணுவாங்க. ரொம்ப கிராண்டாக இருக்கும். 2 ஃபேமிலி, இப்போ ஆள் இறந்தாருன்னா, ஒரு மேன் இறந்தாருன்னா 2 ஃபேமிலியில் இருக்கிற பையனுடைய ஃபேமிலியும் சரி, பொண்ணுடைய ஃபேமிலியிலும் சரி, 2 பேர்த்துக்குமே ஒரு நல்ல யூனிஃபார்ம் இருக்கும். பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸில் அந்த பக்கம் ஒரு பர்பிள், இந்த பக்கம் ஒரு பர்பிள், 2 ஃபேமிலியை குறிக்கிற மாதிரி எல்லாருமே ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வந்து ஒவ்வொரு ஃபேமிலியாக போய் அவங்களுக்கு ஆனர் அண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு பொக்கே கொடுத்தோ இல்லை ரீத் கொடுத்தோ அவங்கள பற்றி அதை நல்லது சொல்லி எல்லாம் பண்ணி கடைசி ஃபியூனரல் மாஸில் கடைசி நாளில் பண்ணுவாங்க. அந்த இடை நாட்களில் டெய்லி ஃபியூனரல் மார்ச்சரிக்கு போய் ரோசரிஸ் ப்ரேயர் பண்ணுவாங்க. நிறைய ப்ரேயர் டைம் வந்து நிறைய ப்ரேயரில் செலவு பண்ணி அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும், பீஸ்ஃபுல்லாக அவங்க அடக்கம் செய்யப்படணுங்கிற ஒரு ஆட்டிடியூடு அந்த மக்கள்கிட்ட இருந்ததை நான் ரொம்ப பார்த்தேன். பரவாயில்ல சிஸ்டர், நல்ல ஒரு புது காரியம். இறந்த பிறகு கூட அவங்க மன்னிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் 20 நாள் சொன்னாங்க, 3 மாதம் வரைக்கும் வச்சுருப்பாங்க. சொன்னது வந்து ரொம்ப நல்லா ஒரு இது இருக்குது. அதே போல் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா? மேரேஜுக்கு விட அனுஷ்டானத்துக்கு விட வந்து இறப்புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க நல்லா வண்டி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு. இது ஒரு ஈவெண்ட் எனக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கே நடந்திருக்கும். இப்போ அதை 8th ஸ்டாண்டர்ட் படித்த பொண்ணு ஒருத்தி ஜாண்டிஸ்னால ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டான். அங்கெல்லாம் உடனே ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நாட்டு மருந்து அந்த வில்லேஜ் சைட்லலாம் கூட்டிட்டு போய் நாட்டு மருந்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் முடியலன்னா கடைசியில் என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்கன்னா செய்வினை வச்சுட்டாங்கன்னு சொல்லி தான் நினைப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அதிகம் பில்லி சுனியை நம்புறதுலாம் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அப்படியே ஒரு குழந்தை வந்து ஜாண்டிஸ் ரொம்ப சிவியராகி இறந்துருச்சு. அந்த குழந்தை 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு தான். அப்போ அந்த பொண்ணுடைய ஃபியூனலுக்கு போயிருக்கும்போது என்னை வந்து 2 வார்த்தை பேச சொன்னாங்க அந்த பொண்ணை பற்றி. நானும் 2 வார்த்தை பேசி, ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட், நல்ல ஸ்டூடெண்ட், அவளுடைய இழப்பு என்னாலேயே தாங்கிக்க முடியல. அவங்க பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்னை கட்டி பிடிச்சி அப்படி அழுதாங்க. நீங்கள் நல்ல ஸ்பான்சர், நல்ல கிளாஸ் டீச்சர்னு சொல்லி உன்னை ரொம்ப புகழுவாங்கன்னு சொல்லி அன்றைக்கி சொல்லும்போது எனக்கே அந்த அழுகையெல்லாம் என்னால் தாங்கவே முடியல. அந்த ஒரு ஈவெண்ட்டு வந்து ரொம்ப ரிச்சாக இருந்தது. நல்லா ஒரு இது. ஓகே, அந்த கலாச்சாரம் அழகாக சொன்னீங்க. அங்கே இருக்க ஃபுட் ஹேபிட் எப்படி இருந்துச்சு? ஏன்னா இந்தியன் ஃபுட் வேறு, நீங்கள் அங்கே போகிறீங்க, அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஃபுட்டெல்லாம் எப்படி அக்செப்ட் ஆச்சு உங்களுக்கு? ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுட்டுன்னா மெயினாக ரைஸ் தான். அங்கேயும் ரைஸ், லைபீரியன் ஸ்டேபிள் ஃபுட்டே வந்து ரைஸ் தான். ஓகே, நல்லா காரம் சாப்பிடுவாங்க, மக்கள் நிறைய காரம் சாப்பிடுவாங்க நம்மளை மாதிரி. ஆனால் சிஸ்டர்ஸ் இன்டர்நேஷ்னாலிட்டிங்கிறதுனால 2 அமெரிக்கன் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, 2 ஆப்ரிக்கன் சிஸ்டர்ஸ், ஒரு ஸ்ரீலங்கன், நான். அப்போ அவங்களுக்கெல்லாம் காரமே பிடிக்காது. எங்கள் கம்யூனிட்டியில் வந்தால் லெஸ் ஸ்பைஸியாக இருக்கும்.
ஸ்டேபிள் ஃபுட்டு ரைஸ் இருக்கும். மற்றபடி கசாவாங்கிறது வந்து தப்பியோக்கா, இந்த மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க லாங்குவேஜில் வந்து கசாவான்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு. அப்புறம் இது லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய் இது. அப்புறம் பிளான்டன், மொந்தன் வாழைன்னு சொல்லுவோம்ல, அதை மொந்தன் வாழை. அப்புறம் நேந்திரம் பழம். இதெல்லாம் வந்து லோக்கல் கல்டிவேட்டட். இதெல்லாம் வந்து த்ரூ அவுட் த இயர் கிடைக்கும், அங்கேயே கிடைக்கும். விவசாயம் பண்ணி இந்த மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கும், சீப்பாகவும் இருக்கும். ஆனால் நாங்கள் கம்யூனிட்டியில் வந்து 2 நாளைக்கு ஒரு முறை தான் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, மரவள்ளி கிழங்குலாம் எடுத்துப்போம். ஆனால் அந்த மரவள்ளி கிழங்குடைய இலை இருக்குது பாருங்கள், அதை வந்து கசவா லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி கீரை வகைகளில் சொல்கிறோமோ அதே மாதிரி அது ஒரு கீரை வகைகள். வெரி நியூட்ரிஷியஸ், ரொம்ப நியூட்ரிஷியஸ். எதுன்னா அந்த மரவள்ளி கிழங்குடைய இலை கீரையாக செய்வாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்டார்டிங்லலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, அது பார்த்தாலே நமக்கு கொமட்டும், ஐயோ இதை சாப்பிடணுமா அப்படின்னு. ஆனால் போக போக அந்த டேஸ்ட் நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் அவங்க லைபீரியன் மக்கள் வந்து எல்லா நான்வெஜ்ஜும் அதுக்குள்ளே போடுவாங்க, நமக்கு அந்த டேஸ்ட் ஒத்துக்காது. அவர் கம்யூனிட்டியில் வந்து கீரை மட்டும் தனியாக செய்வாங்க, அது நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி நான் ரொம்ப டிஃபிகல்ட் பண்ணது என்னென்னா, ஒரு களி மாதிரி ஒன்று செய்வாங்க மக்காச்சோளத்தில், மக்காச்சோள களின்னு ஒன்று செய்வாங்க. அது வந்து அந்த ப்ரிப்பரேஷன் தான் நமக்கு பிடிக்காது, அந்த ப்ராசஸிங் செஷன். அந்த மரவள்ளி கிழங்குலையும் சரி மக்காச்சோளத்துலேயும் சரி அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு பிடிக்காதனால அதை தொடர்க்கே எனக்கு மனசு வரல. ஆனால் இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிங்கிறதுனால என்னென்னலாம் வைக்கிறாங்களோ ட்ரை பண்ணேன். ஏதாச்சும் ட்ரபிள் பண்ணனா நிறுத்திடுவேன், ட்ரபிள் பண்ணலன்னா கண்டினியூ பண்ணுவேன், அந்த மாதிரி. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, நான் அட்ஜஸ்ட் பண்ணணும், நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், நமக்கு அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லக்கூடாது, எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட்னியே இருக்க போகிறதில்ல, ஏதோ ஒன்று கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் காலையில் ஃபுல்லாக எவ்ரிடே த்ரூ அவுட் த இயர் ஆல் 365 டேஸ் வந்து ப்ரெட்டு தான். காலையில் ப்ரெட்டு, சீஸு, ஜாம் எல்லாம் இருக்கும், உனக்கு எது வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கலாம், இதுதான். ஆனால் எனக்கு அது ஃபெட்டப், ப்ரெட்டே பிடிக்காது. அதனால் கஷ்டப்பட்டு சாப்பிடுவேன், காலையில் சாப்பிடணுமேங்கிறதுக்காக ஒரு ஸ்லைஸ் எடுத்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டு போயிடுவேன். ஆனால் மத்தியானம் வந்து அதை காம்பன்சேட் பண்ணிக்குவேன், நல்லா சாப்பிட்டுக்குவேன். நைட்டுக்கு என்னென்ன லெஃப்ட் ஓவர் இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டு போயிடுவோம். எனக்கு ஃபுட்டு வந்து ரொம்ப பெருசாக தெரில, ஏன்னா நான் அவ்வளோக்கா சிக் ஆகலை, ஃபுட்டுனால சாப்பிட்டு சிக்கானன்னு சொல்ல முடியாது. கடவுள் வந்து என்னை ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டார் அந்த விஷயத்தில். அதே மாதிரி இன்னொரு லைபீரியாவில் வந்து இபோலான்ற ஒரு வைரஸ் ரொம்ப தாக்குச்சு. இபோலா, இங்கே கொரோனா வைரஸ் எப்படி தாக்குச்சோ அதே மாதிரி இபோலா வைரஸ் பற்றி நம்ம சொல்லலாம் சிஸ்டர். அடுத்த எபிசோடில் அந்த இபோலா வைரஸை பற்றி அதனுடைய தாக்கங்களை பற்றி சொல்லுங்கள். அன்பான நேயர்களே, சிஸ்டர் அழகாக ஒரு காரியத்தை பற்றி சொன்னாங்க. அங்கே போன பிறகு அந்த மக்களோட தானும் கலந்து அவங்களோட கல்ச்சருக்குள்ளேயே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் நேசிக்க ஆரம்பித்தாங்க. அதே போல் அவங்க வந்து அந்த மிஷினரி அங்கே ஒர்க் பண்ணும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், எந்த கஷ்டம் இல்லை, எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னாங்க. உண்மையாலுமே சிஸ்டரை பாராட்டுறேன். தொடர்ந்து உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கிறேன் சிஸ்டர். தொடர்ந்து பேசும் அடுத்த வாரம் இன்னும் அதிகமான காரியங்களை உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.